40 ஆண்டுகள் என்பது சாதாரணமானதல்ல. மெல்ல மெல்ல அதை கடந்திருக்கிறோம். இன்னும் அந்த வலிகளிலிருந்து, சோகங்களிலிருந்து, உண்மைகளிலிருந்து நாங்கள் இன்னும் தள்ளி போகவில்லை. இப்பொழுதும் நாங்கள் அந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா அல்லது நிம்மதியான ஒரு வாழ்வை எட்டி பிடித்திருக்கிறோமா என்றால் அது இல்லை என்ற பதில்தான் எங்களிடம் வருகிறது. நான் இன்று கூட நெடுந்தாரகையில் வருகிற பொழுது சிங்கள பாட்டுக்கள் ஒலித்து கொண்டிருந்தன. எனக்குள்ளேயே ஒரு கேள்வி இருந்தது. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எந்த உலகத்திலே வாழ்கிறோம்? நாங்கள் தமிழ் தேசத்தில் வாழ்கிறோமா அல்லது இன்னொரு தேசத்தில் வாழ்கிறோமா என்கிற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதே போல இப்பொழுது கூட சுதந்திரமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். அல்லது நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்களையும் யார் யார் எங்கெங்கே நின்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அல்ல என்ன பதில் சொல்வார்கள் என்று அவர்களுடைய பார்வைகள் இருக்கும். இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகள் எங்களை விட்டு இன்னும் போகவில்லை. குமுதினி தாய் தன் மடியிலே 36 உடல்களை அன்று சுமந்திருந்தது. அந்த 7 மாத குழந்தை கூட பைனட் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார். உலகத்திலே மிக கொடூரமான மனித பிறப்பு அல்லாத மிருகங்களால் வதைக்கப்பட்ட அந்த 36 பேருடைய அந்த நிலைமை, அந்த நேரம் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே வந்து போகிறது. ஒரு வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். 4 தசாப்தங்கள் என்பது சாதாரண காலம் அல்ல. ஆகவே குமுதினி தாயினுடைய வரலாறு எங்களுக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை அடையாளப்படுத்தி இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 4-5 நாட்களுக்கு முதல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி கனடாவிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலையை மையப்படுத்தி பிரம்டன் நகரில் ஒரு நினைவு தூவியை கனடா நாட்டு பிரதமருடைய அனுமதியோடும் அந்த பிரம்டன் நகர மேயருடைய அனுமதியோடும் அந்த மேயரே நேரடியாக சென்று அந்த இனப்படுகொலை தூவியை திறந்து வைத்திருக்கிறார். அவர் அந்த திறந்து வைத்தது மட்டுமல்ல, அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார், இலங்கையிலே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் கனடாவிலே இருக்க தகுதியற்றவர்கள், நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகலாமல். இந்த நாட்டிலே பிறக்காத இன்னொரு நாட்டிலே பிறந்து வாடுகிற மனித குலத்துக்காக, மனித நேயத்துக்காக குரல் கொடுக்கிற கனடாவினுடைய பிரம்டன் நகர மேயர் சொல்கிறார் என்றால் நாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்களுடைய அளவு என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல புதிய பிரதமராக கனடாவிலே பொறுப்பெடுத்திருக்கிற மார்க் ஹெனி அவர்கள் மிக தெளிவாகவே இங்கு நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை கனடா பாராளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே ஒரு கல்வி வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவிலே வாழுகிற மக்களில் ஒரு பெரும்பகுதியான வீதத்தை நெடுந்தீவு மக்களும் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற பல இடங்களிலே மிக பொறுப்பு வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இருக்கின்ற பலரை உங்களுக்கு தெரியும். லோகன் கணபதி அல்லது விஜய் தனியாசலம் போன்றவர்கள் நெடுந்தீவு மண்ணை பூர்வீகமாக கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள். அவர்கள்தான் முதல் இந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டார்கள். இப்பொழுது அது மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கிறது. ஆனால் நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்றைய பத்திரிகைகளிலே செய்தி, இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கீரத் அவர்கள் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து தன்னுடைய வெண்மத்தை கொட்டியிருக்கிறார். தங்களுடைய எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். தாங்கள் இவ்வாறான ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை, நீங்கள் இவ்வாறு செய்து கொண்டது தவறு என்று எச்சரித்திருக்கிறார். கண்ணுக்கு முன்னாலே இவ்வளவு பேர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிக கேவலமாக இந்த உலகம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு 36 பேரை படுகொலை செய்த இந்த நாளை கூட மறந்து, குருநகர் கடலிலே 30 மீனவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை மறந்து, கொக்கட்டி சோலையிலே, சத்துருக்கொண்டானிலே, பாகரையிலே, குமுதினி படகிலே, சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில், நாகர்கோவிலில் இவ்வாறெல்லாம் பல பல படுகொலைகளை கண்டு இறுதியாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே 1,46,646க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த செய்திகள் வந்தும் கூட உலகத்தின் கண்களையும் மனச்சாட்சிகளையும் மறைக்க நினைக்கிற இலங்கையினுடைய பேரினவாத சிந்தனை கொண்ட அரசியல் தலைவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது. அவருடைய அந்த வன்மம் நிறைந்த வார்த்தைகளை இந்த நாட்டினுடைய இவருக்கு முதல் இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள்
வரவேற்று இங்கு அப்படி ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று தன்பாட்டுக்கு அவரும் ஒரு வன்மத்தை கக்கியிருக்கிறார். அதேபோல இந்த நாட்டினுடைய இந்த இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய சூத்திரதாரியாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்சவும் தன்பாட்டுக்கு சொல்லியிருக்கிறார் இங்கு இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று. யோசித்து பாருங்கள், நாங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறோம்? சிங்கள தேசம் எப்பொழுதும் சிங்கள தலைவர்கள் தமிழ் மக்களை அழிக்கின்ற அந்த மனநிலையில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சிங்கள பேரினவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்பதும் இந்த பௌத்த மேலாதிக்கம் என்பதும் தமிழர்களை அழிப்பது, அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை நிரூபிக்க என்னென்ன காரியங்களை ஆற்ற முடியுமோ அவ்வளவையும் செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் நாங்கள் தான் ஒன்று சேர்வதில்லை. நாங்கள் இன்னும் பிரிந்தே போய் எங்களுக்கான விடயத்தை ஒற்றுமையாக ஒரு பலமான சக்தியாக சொல்வதில் நாங்கள் தயங்கி போய் நிற்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு விடயத்தை விஜிதகேரத் அரசியலே அவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் விஜிதகேரத் கனடாவின் தூதுவரை அழைத்து பேசுகிற பொழுது நாமல் ராஜபக்ச அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார். இன்னொரு சகோதர இனம் என்று சொல்லிக் கொள்ளுகிற முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த கோட்டபாய ராஜபக்சவனுடைய வலதுகரமான அலி சப்ரியும் அதனை வரவேற்கிறார். பாதிக்கப்பட்ட தமிழினம் நாங்கள் கவலையோடு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம், இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணோடு வாழ்ந்து மன்னாரின் ஆயராக இருந்த மறைந்த ராஜப்பு யூசப் அவர்களுடைய அந்த உறுதிப்படுத்தப்பட்ட ஆவணம்தான் இன்று உலகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆவணம். உலகத்தினுடைய இந்த இறுதிப்போர் முள்ளிவாய்க்கால் என்பது அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகளிடம் சேட்டலைட் படங்களாகவே அவருடைய கைவசம் உண்டு. இசைப்பிரியா அழைத்து செல்லப்படுவதில் இருந்து அவர் கொல்லப்படுவது வரை எத்தனையோ போராளிகள் நிர்வாணமாக்கப்பட்டு பதுங்கு குழிகளில் இறக்கி வைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை சனல் போர் 1, 2, 3, 4 என்று 5 தடவைகள் வெளியிட்ட ஆதாரங்கள் வரை இந்த உலகத்திலே மிக வெளிப்படையான இனப்படுகொலைக்கான ஆதாரங்களாக உண்டு. உலகத்திலே ஒரு மதகுரு, அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. அவர் நெடுந்தீவனிலே பிறந்தார் என்பதற்காக நான் சொல்லவில்லை. மிக ஒரு ஊறிப்போன தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒரு தேசியவாதியான ஆயர் ராயப்பு யூசப் அவர்கள் மிக தெளிவாக 2008ஆம் ஆண்டிலே வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாண மாவட்டங்களில் குடியிருந்த மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு செல்லப்பட்ட பின்னர் திரும்ப மீள்குடியேறிய பொழுது 2009 அவரிடம் இருந்த அளவுகள், 2008 இருந்த அளவுகள், இந்த இடைப்பட்ட காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய பட்டியலை மிக துல்லியமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டோடு புள்ளிவிவர ரீதியாக மிக தெளிவாக முன்வைத்திருந்தார். அதல்தான் இன்றைக்கு உலகத்தில் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆவணம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அவருடைய ஆயருடைய ஆவணம்தான் மிகப்பெரிய கருவியாக பார்க்கப்படுகிறது. அவர் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் இந்த தேசத்துக்கும் இந்த மக்களுக்கும் அவர் அளித்து சென்ற ஆவணம் மிக கனதியானது. ஆகவே நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு இனம், தொடர்ந்தும் நாங்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக நெஞ்ச நிமித்தி நாங்கள் சொல்ல வேண்டியவர்கள். அதை தடுப்பதற்கு, மறைப்பதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 85ஆம் ஆண்டு இதே நாளில் இந்த படுகொலை நடந்த பொழுது ஒரு அச்சம் நிறைந்த நாள். யாருமே, எனக்கு 17 வயசு, எனக்கு நான் இந்த மண்ணில் இருக்கவில்லை. ஆனால் அந்த அச்சம் நிறைந்த நாளில் அந்த 36 பேரையும் ஒரு இடத்திலே நாங்கள் விதைத்திருந்தால், ஒரு நினைவாலயமாக அது இருந்தால், இன்றைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிற பொழுது என்ன நடந்தது தமிழனுக்கு என்பதை பார்க்கின்ற ஒரு இடமாக அது இருந்திருக்கும். ஆனால் அந்த நேரம் இருந்த அச்சம், பயம், அதனை முன்னின்று செய்யக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேர காலம் எங்களுக்கு அப்படி இருந்தது. ஆனால் இன்று இந்த தூபியை கூட சரியான முறையில் இருக்கக்கூடாது, அதை அழித்து மறைக்க வேண்டும் என்பதில் கூட மிகப்பெரிய அளவு கரிசனைகள் மேற்கொள்ளப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த மண்ணிலே நடைபெற்ற இனப்படுகொலையை வெளியுலகத்துக்கு கொண்டு வருகிறோம். எங்களை பொறுத்தவரை நான் இந்த 40 ஆண்டு கால நிறைவு நாளிலே கனடாவினுடைய பிரதமர், புதிய பிரதமர் மார்க் ஹனி அவர்களுக்கு நெடுந்தீவு மண்ணிலிருந்து